அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக்கு முக்கியமான நடப்பு நிகழ்வுகள். நடுநிலை அரசு பள்ளிகளில் மாணவர்களின் கற்றல் திறனை கண்காணிக்க தமிழக அரசு பயன்படுத்தும் மொபைல் செயலி அப்சர்வேஷன் மொபைல் செயலி. நடுநிலை அரசு பள்ளிகளில் மாணவர்களின் கற்றல் திறனை கண்காணிக்க தமிழக அரசு பயன்படுத்தும் மொபைல் செயலி அப்சர்வேஷன் மொபைல் செயலி. மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்தின் தலைமை ஆணையர் சஞ்சய் கோத்தாரி. மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்தின் தலைமை ஆணையர் சஞ்சய் கோத்தாரி. மத்திய தகவல் ஆணையத்தின் தலைமை ஆணையர் விமல் ஜூல்கா. உலக தாய்மொழி நாள் பிப்ரவரி 21. உலக தாய்மொழி நாள் பிப்ரவரி 21. குழந்தைகள் வாழ தகுதியான நாடுகளின் பட்டியலில் முதலிடம் பிடித்தது நார்வே. குழந்தைகள் வாழ தகுதியான நாடுகளில் முதலிடம் பிடித்தது நார்வே. உயர்கல்வி பெறுபவர்களின் எண்ணிக்கையில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் தமிழ்நாடு. தமிழகத்தில் மெகா ஜவுளி பூங்கா எங்கு அமைய உள்ளது? சேலம், தூத்துக்குடி. 2020 சர்வதேச நீதித்துறை மாநாடு எங்கு நடந்தது? டெல்லி. சர்வதேச நீதித்துறை மாநாடு எங்கு நடந்தது? டெல்லி. 2019ஆம் ஆண்டில் எந்த மொழியில் அதிக அளவு புத்தகங்கள் வெளியிடப்பட்டன? தமிழ். 2022 காமன்வெல்த் துப்பாக்கிச் சுடுதல் வில்வித்தை போட்டி எங்கு நடத்த காமன்வெல்த் கூட்டமைப்பு அனுமதி வழங்கியது? சண்டிகர், இந்தியா. 2022 காமன்வெல்த் துப்பாக்கிச் சுடுதல் வில்வித்தை போட்டி எங்கு நடத்த காமன்வெல்த் கூட்டமைப்பு அனுமதி வழங்கியது? சண்டிகர், இந்தியா. இந்தியா மகிழ்ச்சி வகுப்பறை எங்கு செயல்படுகிறது? டெல்லி. தொடங்கியது ஜூலை 2018. அங்கு முதல்வர் யார்? அரவிந்த் கெஜ்ரிவால். கல்வி அமைச்சர் மணீஷ் சிசோடியா. ஆசிய மல்யுத்தம் கிரேக்க ரோமன் பிரிவில் தங்கம் வென்றவர் சுனில்குமார். ஆசிய மல்யுத்தம் கிரேக்க ரோமன் பிரிவில் தங்கம் வென்றவர் சுனில்குமார். 27 ஆண்டுகள் கழித்து இந்த பிரிவில் தங்கம் வென்றது இந்தியா. இதற்கு முன்பு 1993 வென்றுள்ளது. தங்கம் வென்றவர் பப்பு யாதவ். சாகித்ய அகாடமியின் தலைவர் சந்திரசேகர் கம்பர். 2019 சாகித்ய அகாடமியின் சிறந்த மொழிபெயர்ப்புக்கான விருது பெற்றவர் KV ஜெயஸ்ரீ, தமிழ்நாடு. அவர் மொழிபெயர்த்த நூல் என்னன்னா நீலம் பூத்து மலர்ந்த நாள். நீலம் பூத்து மலர்ந்த நாள் மலையாள நூல். அந்த நூலின் ஆசிரியர் மனோஜ் குரூர் மலையாள மொழியில இந்த நூலை எழுதினவர். அதைத்தான் KV ஜெயஸ்ரீ தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க. தென்னிந்தியாவில் முதல் முறையாக சரக்கு பெட்டகத்தில் நவீன சுகாதார மையம் அமைக்கப்பட்டது தூத்துக்குடி. தென்னிந்தியாவில் முதல் முறையாக சரக்கு பெட்டகத்தில் நவீன சுகாதார மையம் அமைக்கப்பட்டது தூத்துக்குடி. 2019 ஆசிய சிறந்த ஸ்குவாஷ் வீரர் விருதை பெற்றவர் சௌரவ் கோஷல். 2019 ஆசிய சிறந்த ஸ்குவாஷ் வீரர் விருது பெற்றவர் சௌரவ் கோஷல். தமிழக அரசு பேருந்துகளில் முன்பதிவு செய்ய தமிழக அரசு போக்குவரத்து கழகம் அறிமுகப்படுத்திய செயலி TNSTC ஆஃபீஷியல் செயலி. ஜனவரி 28, 2020 நடைமுறைப்படுத்தப்பட்டது. தமிழக அரசு பேருந்துகளில் முன்பதிவு செய்ய தமிழக அரசு போக்குவரத்து கழகம் அறிமுகப்படுத்திய செயலி TNSTC ஆஃபீஷியல் செயலி. இந்திய பருத்தி கழகம் இந்தியாவின் தரமான பருத்திக்கு வழங்கிய தர அடையாளம் ஹீரா. ஹீரான்னு ஏன் வச்சாங்கன்னா இந்தியில் ஹீரா அப்படின்னா வைரம் அர்த்தம். இந்தியாவின் ஆயுதங்கள் கண்டறியும் ரேடார் சுவாதி உருவாக்கியது யார்? DRDO. இந்தியாவின் ஆயுதங்கள் கண்டறியும் ரேடார் சுவாதி உருவாக்கியது DRDO. ஆயுதங்கள் கண்டறியும் ரேடாரை வழங்க இந்தியா எந்த நாட்டுடன் ஒப்பந்தம் செய்துள்ளது? ஆர்மீனியா. ஆயுதங்கள் கண்டறியும் ரேடாரை வழங்க இந்தியா எந்த நாட்டுடன் ஒப்பந்தம் செய்துள்ளது? ஆர்மீனியா. 2020 மெக்சிகோ ஓபன் டென்னிஸ் சாம்பியன் யார்? ரஃபேல் நடால். 2020 மெக்சிகோ ஓபன் டென்னிஸ் சாம்பியன் யார்? ரஃபேல் நடால். 100 அடி உயரம் கொண்ட உலக அமைதி கோபுரம் தமிழ்நாட்டில் எங்கு நிறுவப்பட்டுள்ளது?
வீரிருப்பு சங்கரன்கோவில் பக்கத்தில் இருக்குது. தென்னிந்தியாவில் முதல் முறையாக அங்கே அமைக்கப்பட்டிருக்கு. 100 அடி உயரம் கொண்ட உலக அமைதி கோபுரம் தமிழ்நாட்டில் எங்கு நிறுவப்பட்டுள்ளது? வீரிருப்பு சங்கரன்கோவிலுக்கு அருகில் இருக்கு. தென்னிந்தியாவில் முதல் முறையாக இங்கு அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு ஒரே கல்லாலான 21 அடி ஸ்தூபி உள்ளது. புத்தரின் அஸ்தி உலக அமைதி கோபுரத்தில் வைக்கப்படும். இங்கு ஒரே கல்லாலான 21 அடி ஸ்தூபி உள்ளது. புத்தரின் அஸ்தி உலக அமைதி கோபுரத்தில் வைக்கப்படும். முதலாக 3 பெண் நீதிபதிகள் கொண்ட அமர்வு எங்கு செயல்பட்டது? உயர்நீதிமன்றம், சென்னை. முதலாக 3 பெண் நீதிபதிகள் கொண்ட அமர்வு எங்கு செயல்பட்டது? உயர்நீதிமன்றம், சென்னை. தமிழக அரசு நெகிழி பைக்கு எப்போது தடை விதித்தது? ஜனவரி 1, 2019. இது கேட்க சான்ஸ் இருக்கு, படிச்சு மனசுல வச்சுக்கோங்க. தமிழக அரசு நெகிழி பைக்கு எப்போது தடை விதித்தது? ஜனவரி 1, 2019. மத்திய அரசு பெண்களின் தொழில் முனைவோர் கனவை நனவாக்கும் வகையில் தொடங்கிய திட்டம் எழுச்சி இந்தியா அல்லது ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம்? மத்திய அரசு பெண்களின் தொழில் முனைவோர் கனவை நனவாக்கும் வகையில் தொடங்கிய திட்டம் எழுச்சி இந்தியா அல்லது ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம். தொடக்கம் ஏப்ரல் 5, 2016. நோக்கம் SC ST பெண் தொழில் முனைவோருக்கு கடன் வழங்குதல். குறு சிறு நடுத்தர நிறுவனங்களுக்கு கடன் உதவி அளிக்கும் திட்டம் முத்ரா திட்டம். தொடக்கம் ஏப்ரல் 8, 2015. குறு சிறு நடுத்தர நிறுவனங்களுக்கு கடன் உதவி அளிக்கும் திட்டம் முத்ரா திட்டம். தொடக்கம் ஏப்ரல் 8, 2015. எந்த ஆண்டு இந்தியாவில் பிட்காயினுக்கு தடை விதிக்கப்பட்டது? 2018 தடை விதிக்கப்பட்டது. தடை எப்போது நீக்கப்பட்டது? மார்ச் 4, 2020. பிட்காயினுக்கு இந்தியாவில் 2018 தடை விதித்தாங்க. அதுக்கப்புறம் மார்ச் 4, 2020 அந்த தடையை நீக்கிட்டாங்க. கலப்பு திருமணங்கள் செய்வோருக்கு காப்பகங்கள் அமைக்க முடிவெடுத்துள்ள மாநிலம் கேரளா. எதிரி நாட்டு விமானங்களை செயலிழக்க செய்யும் செயற்கை நுண்ணறிவு ட்ரோன்களை வடிவமைத்தது IIT சென்னை. எதிரி நாட்டு விமானங்களை செயலிழக்க செய்யும் செயற்கை நுண்ணறிவு ட்ரோன்களை வடிவமைத்தது IIT சென்னை. 2020 ஆண்டிற்கான தமிழக அரசின் ஔவையார் விருது பெற்றவர் R. கண்ணகி, திருவண்ணாமலையைச் சேர்ந்தவர். 2020 ஆண்டிற்கான தமிழக அரசின் ஔவையார் விருது பெற்றவர் R. கண்ணகி, திருவண்ணாமலை. இந்த விருது வழங்குறது தொடங்கப்பட்டது 2012 மார்ச் 8. 2020 ரஞ்சி போட்டி சாம்பியன். 2020 ரஞ்சி போட்டி சாம்பியன் சௌராஷ்டிரா. ரஞ்சி போட்டினா தெரியும், கிரிக்கெட் போட்டி. இந்தியா டொமஸ்டிக் கிரிக்கெட் போட்டின்னு சொல்லுவாங்க ரஞ்சி போட்டி. இதை வென்ற அணி சௌராஷ்டிரா. நம்ம சேனலில் போடுற வீடியோ பதிவுகளை தொடர்ந்து பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.